அண்ணாமலை 100க்கு 100 மும்பை மாநகராட்சியில் பிரச்சாரம் செய்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் வெற்றி. எடுபடாத சர்ச்சை. மும்பை மாநகராட்சி தேர்தலில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் வார்டுகளில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். அப்போது மும்பை பற்றி அவர் பேசியது எதிர்க்கட்சியினரை சர்ச்சையாக்கியுள்ளது. ஆனால் அந்த சர்ச்சையை தாண்டி அண்ணாமலை பிரச்சாரம் செய்த அனைத்து வேட்பாளர்களும் வெற்றி பெற்றுள்ளார்கள். மகாராஷ்டிராவில் மொத்தம் 27 மாநகராட்சிகள் உள்ளது. இந்த மாநகராட்சிக்கு நேற்று ஒரே கட்டமாக தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் பதிவான ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்பட்டது. இதில் மும்பை மாநகராட்சியின் பாஜக கூட்டணி கைப்பற்றியது. மும்பை மாநகராட்சியில் மொத்தம் 227 வார்டுகள் உள்ளது. மேயர் பதவி கைப்பற்ற 114 வார்டுகளில் வெற்றி பெற வேண்டும். ஆனால் இந்த தேர்தலில் எந்த கட்சிக்கும் தனி மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. பாஜக ஏக்நாத் சிண்டேவின் கூட்டணிக்கு மெஜாரிட்டி கிடைத்தது. இதன் மூலம் 1996 முதல் 2023 வரை 28 ஆண்டுகளுக்கு பிறகு சிவசேனா தனது வசமிருந்த மும்பை மாநகராட்சி மேயர் பதவியை இழந்திருக்கிறது. சிவசேனாவிடமிருந்து மும்பை மேயர் பதவியை பாஜக கூட்டணி தட்டி பறித்துள்ளது. புதிய மேயராக பாஜகவை சேர்ந்தவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மும்பை மாநகராட்சியில் தமிழர்கள் அதிகம் வசிக்கும் இடங்களில் தமிழக முன்னாள் பாஜக தலைவர் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அவர் பேசியது பெரும் சர்ச்சையை கிளப்பியது. மும்பை மகாராஷ்டிராவுக்கான நகர் அல்ல, அது இன்டர்நேஷனல் சிட்டி என்று கூறினார். இதற்கு எதிர்க்கட்சியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள். மும்பை நகரை மகாராஷ்டிராவிலிருந்து பிரிப்பதற்காக அண்ணாமலை மீது உத்தவ் தாக்கரேவின் சிவசேனா கட்சி, அவரது சகோதரர் ராஜ் தாக்கரேவின் எம்என்எஸ் கட்சி, மகாராஷ்டிராவின் கிரண் சமிதியை சேர்ந்த நிர்வாகிகள் கடுமையாக விமர்சனம் செய்தார்கள். குறிப்பாக எம்என்எஸ் கட்சியின் ராஜ் தாக்கரே கடுமையாக விமர்சனம் செய்தார். இது பற்றி அவர், ஒரு ரசமாலாய் தமிழ்நாட்டிலிருந்து வந்தது, மும்பைக்கும் மகாராஷ்டிராவுக்கும் என்ன தொடர்பு என்று அவர் கேட்டார். இங்கு வருவதற்கும் உனக்கும் என்ன சம்மதம் என்று நான் கேட்கிறேன். நான் பால் தாக்கரே லுங்கியை அகற்ற லுங்கியை ஊது என்றார் என்று அவர் சாடியிருந்தார். அதோடு அண்ணாமலையை தரகர் என்றும் விமர்சனம் செய்திருந்தார். இது தவிர இன்னும் சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தியும் ஒருமையிலும் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். இந்நிலையில் தான் தேர்தல் முடிவுகள் வெளியானது. அதில் அண்ணாமலை பிரச்சாரம் செய்து 3 வார்டுகளில் பாஜக வேட்பாளர் தான் வெற்றி பெற்றார்கள். மும்பை மாநகராட்சியில் அண்ணாமலை வார்டு 35, வார்டு 47 மற்றும் வார்டு 19 ஆகியவற்றில் பாஜக வேட்பாளர்கள் ஆதரித்து பிரச்சாரம் செய்தார். இதில் மேற்கு வார்டு 47 பாஜக திந்தர் திவானா என்பவர் வெற்றி பெற்றார். இவர் மும்பையின் பாஜக இளைஞர் அணி தலைவராக உள்ளார். அதேபோல வார்டு 35 பாஜகவின் யோகேஸ்வர் பாமும், வார்டு 19 பாஜகவின் தக்சிதா கவுதன்காவும் வெற்றி பெற்றார். இதன் மூலம் அண்ணாமலைக்கு எதிரான எதிர்க்கட்சிகளின் பிரச்சாரம் எடுபடவில்லை என்பது உறுதியாகியுள்ளது.